நாளைக்கு தீபாவளின்றதால எல்லா பறவைகளும் தங்களுடைய குழந்தைகளுக்காக பட்டாசுகளையும் இனிப்புகளையும் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே காட்டில் ரகு பட்டாசு கடை வச்சிருந்தது. சில பறவைகள் பொம்மை கடையும் இனிப்பு பலகார கடையும் வச்சிருந்தாங்க. ரகு, உங்ககிட்ட வாங்கிட்டு போன பட்டாசு ஒன்று கூட வெடிக்கல. என் பையன் அதுக்கு நெருப்பு வச்சு வச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லா பட்டாசுமே வெறும் புஸ்வானம்தான். அதனால் எனக்கு வேற ஒரு பட்டாசை கொடு. இந்த வெடிக்கிற பட்டாசு வெடிக்காத பட்டாசுன்னெலாம் எனக்கு தெரியாது. ஒரு முறை கொடுத்தது தான். திருப்பியும் பட்டாசை நான் ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டேன். என்ன ரகு அண்ணா இப்படி பேசுகிறீங்க? ஒரு பட்டாசு கூட வெடிக்கல. அதுக்கான பணத்தையாச்சும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. என் பையனுக்கு வேற ஒரு பட்டாசு நான் வாங்கிட்டு போகிறேன். பணமும் கிடையாது, பட்டாசும் கிடையாது. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, இல்லைன்னா ஒரு அக்கையில் பட்டாசை வச்சு வெடிக்க வச்சிடுவேன். இப்படி தான் ரகு காட்டில் இருக்க எல்லா பறவைகள்கிட்டையுமே வெடிக்காத பட்டாசை கொடுத்து நல்லா ஏமாத்திட்டு இருந்தது. இன்னைக்கு தீபாவளின்றதால காட்டில் இருக்க எல்லா பறவைகளுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் என்னுடைய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் பட்டாசும் வாங்கவுமே என் கையில் காசு இல்லாமல் இருக்குது. இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல. சீதா இப்படி கையில் காசு இல்லாததால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. என்ன ஜக்கு, தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கியா இல்லை பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கியா? பட்டாசு சத்தமே காணோம். என்ன நீ சின்ன சின்ன ஊசி பட்டாசையாக வெடிச்சிட்டு இருக்க? பெரிய பெரிய ஆட்டோ பாமா எடுத்து வெடி. அம்மா, நான் குருவி வெடி வெடித்ததுக்கே இந்த சீதா ஆண்டி வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிக்காத, அதுலேருந்து நெருப்பு வந்து பட்டு என் கூரை வீடு எரிஞ்சு போய்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. அதனால தான்மா நான் வெடிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் பட்டாசை எல்லாமே. என்ன சீதா குருவி சொல்லுச்சா? சீதா குருவிக்காகலாம் நம்ம பட்டாசு வெடிக்காமலாம் இருக்க முடியாது. நீ போய் அந்த யானை வெடியை எடுத்துகிட்டு வந்து வெடி. இப்போ பார்க்குறேன் யார் வந்து கேட்குறான்னுட்டு. ராணி இப்படி சொன்னதால் ஜக்குவும் பெரிய பெரிய வெடிகளை வெடிக்க ஆரம்பிச்சுது. இந்த சத்தத்தை கேட்ட சீதா வெளியே வந்து ராணிக்கிட்ட பேச ஆரம்பிச்சுது. ராணி அக்கா, உங்களுக்கே தெரியும் என்னுடைய வீடு கூரை வீடுன்னுட்டு. இப்படி பெரிய பெரிய வெடிகளை வெடித்தா அதுலேருந்து வர நெருப்பு என் கூரை மேலே பட்டு எரிஞ்சு போச்சுன்னா நான் என்னுடைய 2 குழந்தைங்கள வச்சுட்டு நான் எங்கே போவேன்? நீங்களே சொல்லுங்கள். தீபாவளிக்கு அந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது, இந்த பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லாத. அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நீ வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போ. ராணியும் சீதாவும் ரொம்ப நேரம் வாக்குவாதத்தில் இருந்தாங்க. சீதாவுக்கு தெரிஞ்சு போச்சு ராணி நம்ம என்ன சொன்னாலுமே கேட்காதுன்னுட்டு. அதனால சீதா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. ஏய் ரகு, என் பையனுக்கு நீ என்ன பட்டாசு கொடுத்துருக்க? ஒரு பட்டாசு கூட வெடிக்க மாட்டேங்குது. மரியாதையாக என்னுடைய பணத்தை திருப்பி கொடு. அண்ணன் கழுகு அண்ணன், உன்னோட பையனுக்கு நான் பட்டாசு கொடுக்கலண்ணே. நீங்கள் கடை மாறி வந்திருக்கீங்க, வேற எங்கேயாச்சும் போய் கேளுங்க. ஏய் ரகு, என்னையே ஏமாற்ற பார்க்குறியா? இரு, உனக்கு நான் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் உனக்கு புரியும் கண்டிப்பாக. இப்படி கோவமான கழுகு ரகுவையும் அதோட கடையும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அம்மா வலிக்குதே, முடியலையே. ரகு வலியால் ரொம்பவே கத்திட்டு இருந்தது. அந்த சத்தத்தை கேட்ட அரண்மனை காவலர் ரகுவை கூட்டிட்டு அரண்மனைக்கு போனாங்க. என்ன பிரச்சனை? யார் இந்த காகம்? ரொம்பவே அடிபட்டு இருக்கே, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு. மகாராஜா, இந்த காகம் நம்ம காட்டில் இருக்கிற பறவைங்களுக்கு வெடிக்காத பட்டாசுங்களை விற்று ஏமாற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதில் ரொம்பவே கோவப்பட்ட ஒரு கழுகு இந்த காகத்தை ரொம்பவே வெளுத்து வாங்கிடுச்சு. அதில் அடிப்பட்ட காகம்தான் இது. தீபாவளியே வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. அதுலேயும் இந்த காகம் வெடிக்காத பட்டாசுங்களை கொடுத்து நம்ம பறவைகளெல்லாம் ஏமாத்திருக்கு. இதுக்கு சரியான தண்டனை நான் கொடுக்குறேன். இதை தூக்கிட்டு போய் சிறையில் அடைங்க. பருந்து மகாராஜா இப்படி சொன்னதோ ரகுவை சிறையில் அடைச்சாங்க. மற்ற பறவைகளை ஏமாத்தினதால ரகுவுக்கு சரியான தண்டனை கிடைச்சிது.
ஒரு பக்கம் ராணி சொன்னதால ஜக்குவும் பெரிய பெரிய வெடிகளை வெடிச்சிட்டு இருந்தது. ஜக்கு இப்படி வெடிச்சிட்டே இருக்கும் போது அதுலேருந்து வந்த சின்ன ஒரு தீப்பொறி சீதாவோட கூரை மேலே விழுந்தது. ராணி அக்கா, இதுக்கு தான் இப்படி நடக்கக்கூடாதுன்னுட்டு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். ஆனால் நாங்கள் எவ்வளோ சொல்லியுமே நீங்கள் கேட்கல. இப்போ பாருங்க. சீதா, கூரை வீடுனா எரியதான் செய்யும், அது உனக்கு தெரியாதா? உனக்காக நாங்கள் எப்படி பட்டாசு வெடிக்காமல் இருக்க முடியும்? ராணி அக்கா, நீங்கள் பேசுகிறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. நல்ல வேலை நானும் என் குழந்தைகளும் வெளியே போயிட்டு வந்ததால் இந்த தீயிலிருந்து நாங்கள் தப்பிச்சோம். அப்படி இல்லைன்னா நாங்களும் உயிரோடு இருந்திருக்க முடியாது. இங்கே பாரு சீதா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. கூரை வீடு கட்டிட்டு இருக்கிறது உன்னுடைய தப்பு. இப்படி சீதா சொல்கிறத ராணி கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்கலை. மகாராஜாவுக்கு சீதாவுக்கு நடந்த அநியாயம் தெரிய வந்தது. அதனால ராணியை அரண்மனைக்கு அழைச்சாங்க. மகாராஜா, நான் எந்த தப்பும் பண்ணலை. அந்த சீதா தான் என் வீட்டு பக்கத்துலேயே கூரை வீடு கட்டிட்டு இருந்தது. என் பையன் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டான். இந்த காகங்களால் இந்த காட்டுக்கே ரொம்ப தொல்லையாக இருக்குது. பாவம், அந்த குருவிக்கு வேற அதோட வீடு எரிஞ்சு போச்சு. நல்ல வேலை அதோட குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலை. முதல்ல அந்த குருவிக்கு நல்ல வீடாக கட்டித்தரணும் நம்ம. காவலாளியே, இந்த காகத்தை எடுத்துட்டு போயிட்டு தலைகீழ கட்டி தொங்க விடுங்க. மகாராஜா ராணிக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க. மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினச்ச ரகுவுக்கும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குற அந்த ராணிக்கும் சரியான தண்டனை மகாராஜா கொடுத்தாங்க. தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.